strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ICC 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட முதல் மேட்ச் பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து கராச்சியில ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் மேட்சோட ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்ன்றத ஒன் பை ஒன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஜெண்டா மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லுவேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமோட ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். பிளஸ் கராச்சியோட பிச் கண்டிஷன்ஸ், கராச்சியோட வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்றத போதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நியூசிலாண்டோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது, நியூசிலாண்டோட பிளேயிங் 11 அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 என்னன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது, அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுது, இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். சோ முதல்ல ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸை எடுத்து பார்ப்போம். சோ ரெண்டு டீமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 118 ODI சேர்ந்து விளையாடி இருக்காங்க. இதுல பாகிஸ்தான் 61 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க, நியூசிலாந்து 53 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு மேட்ச் டைட் மேட்ச் அண்ட் ரிமைனிங் மேட்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மழைனால அபேண்டன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது, கரெக்டா? ஆனா ரீசென்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து பாகிஸ்தானை டாமினேட் பண்ணிருக்காங்க இன் ODIs. ஸோ ரீசென்ட் டைம் ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அந்த வகையில நியூசிலாந்து கிளியரா இந்த மேட்ச்ல ஒரு எட்ஜோட தான் போறாங்க. என்னதான் பாகிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஹோம் கேமா இருந்தாலுமே நியூசிலாந்து ஸ்டார்ட்ஸ் அஸ் அ ஃபேவரட்ஸ்ன்றதான் சொல்லி ஆகணும். பிகாஸ் ரீசென்ட் டைம்ல நல்லா பண்ணிருக்காங்க. பிளஸ் இந்த ட்ரை சீரிஸ் ஃபைனலும் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட விளையாடி அவங்கள பீட் பண்ணிட்டாங்க. இதே கிரவுண்ட்ல தான் அவங்களும் ஆடி வின் பண்ணாங்க. ஸோ இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜோ ஒரு பிராக்டிஸோ இருக்காதுங்க நியூசிலாண்டுக்கு. ஸோ டெஃபினட்டா they will be entering into that confidence. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஒரு விஷயம் கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும், ஒரு ICC டோர்னமெண்ட் நீங்க விளையாடும் போது இல்ல அதோட ப்ரெஷரே வேறங்க. ட்ரை சீரிஸ்ல நீங்க ப்ரெஷர் இல்லாம டென்ஷனே இல்லாம ஆடலாம். ஆனா ICC டோர்னமெண்ட், அதுவும் இந்த மாதிரி ஷார்ட்டான ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி டோர்னமெண்ட்ல ஒரு மேட்ச் நீங்க தோத்தீங்கனாலும் ரொம்பவே உங்களோட சிச்சுவேஷன் டஃப் ஆயிடும். ஸோ கண்டிப்பா ரெண்டு டீமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் இருக்கும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி அவங்க பிளான் பண்ணி விளையாட போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கராச்சியோட பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்குங்க. போக போக லைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பால் பேட்டுக்கு நல்லாவே வரும், பிளஸ் டியூவும் செட் ஆகும். ஸோ அதனால ட்ரை சீரீஸ்ல நம்ம பார்த்தோம், எந்த டீம் டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்றாங்களோ அவங்க வின் பண்றாங்க. ஸோ ரெண்டு டீமுமே மோஸ்டா சேஸ் பண்ணணும் தான் நினைப்பாங்க. கண்டிப்பா டியூ ஃபேக்டரை செக் பண்ணிப்பாங்க. டியூ எனார்மஸா இருக்க போதுன்னா கண்டிப்பா சேஸ் பண்ணுவாங்க. டியூ பெருசா இருக்க போதுல அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஐ திங்க் மோஸ்டா சில டீம்ஸ் வந்து பேட் ஃபர்ஸ்ட் ஆட பார்ப்பாங்க ஒரு ICC டோர்னமெண்ட்ல. ஏன்னா சம்டைம்ஸ் அது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரெஷருங்க. இந்த மாதிரி ஒரு ICC டோர்னமெண்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 320 ரன் அடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் பேட்டிங் விக்கெட்டா இருந்தாலும், என்னதான் வந்து பாத்தீங்கன்னா லைட்ஸ்ல பால் பேட்டுக்கு வந்தாலும் டியூ வந்தாலுமே ஒரு 2 குவிக் விக்கெட் விட்டுட்டீங்கனால நிஜமா அந்த டீம் அண்டர் ப்ரெஷர்ல போயிடுவாங்க. ஸோ அதனால இட் வில் பி சோ இன்ட்ரெஸ்டிங். ரெண்டு கேப்டன் என்ன டிசைட் பண்ண போறாங்க நான் பார்க்கணும். டியூ மட்டும் பெருசா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு பேட் ஃபர்ஸ்ட். டியூ ஹெவியா இருக்குன்னா கண்டிப்பா சேஸ் பண்றது பெட்டர் ஆப்ஷன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் வெதர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சோ நியூசிலாண்டோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது. சோ நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான ஒரு வின்னிங் மொமெண்டம்ல இருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து will be entering into this match with lots of confidence. அவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பின் அட்டாக் ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க, எஸ்பெஷலி மிடில் ஆர்டர். சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேரோட கேள்வி ரச்சின் ரவீந்திரா ஆடுவாரா மாட்டாரான்னு. ICC இன்ஸ்டாகிராம்ல சில நியூசிலாந்து பிக்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், அதுல ரச்சின் ரவீந்திராவோட பிக்கும் இருந்துச்சு. மூக்குல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டர் மாதிரி ஏதோ போட்டிருக்காரு. ஸோ ப்ராபப்ளி ட்ரை சீரீஸ்ல அவர் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லி அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் அவர் கண்டிப்பா இந்த மேட்ச் ஆடுவார்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா டாப் ஆர்டரா இருக்கட்டும், மிடில் ஆர்டரா இருக்கட்டும், ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு பேட்டிங். பிளஸ் இப்பதான் ரீசெண்டா கிளென் பிலிப்ஸ் செஞ்சுரி போட்டாரு, பிரேஸ்வெல் கேமியோ விளையாண்டாரு. ஸோ அதனால எல்லாருமே நல்லா ஃபார்ம்ல இருக்காங்க, புரியுதா உங்களுக்கு? அண்ட் அவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் சாண்ட்னர், பிரேஸ்வெல் கலக்கிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல. கிளென் பிலிப்ஸும் யூஸ்ஃபுல்லா வந்து போடுறாரு. அண்ட் எங்க நியூசிலாந்துக்கு ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட். எஸ் மேட் ஹென்ரி இருக்காரு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பட் வில்லியம் ரோர்கி ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா அதர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்டெப் அப் ஆக முடியுமா இந்த மாதிரி ஒரு முக்கியமான ICC டோர்னமெண்ட்ல? ட்ரை சீரீஸ்ல அவங்க நல்லா பண்ணாங்க, பட் அண்டர் பிரஷர்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? மேபி அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான் கொஞ்சம் ஒரு சின்ன கேள்வியா இருக்கு தவிர மற்றபடி ஓவராலா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டீம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் அவங்களோட பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுதுன்றதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். ஸோ நியூசிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்து பாத்தீங்கன்னா டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா மோஸ்டா வந்துடணும். அது மீறி ரச்சின் ரவீந்திரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் ரெஸ்ட் கொடுக்கலாம், நெக்ஸ்ட் மேட்சுக்கு ஃபிட் ஆயிடுவார் நினைச்சாங்கன்னா டாம் லேத்தம் ஆடுவாரு. பட் எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திரா வில் பி ஃபிட், அதுதான் எனக்கு தோணுது. அண்ட் நம்பர் 3ல கேன் வில்லியம்சன், நம்பர் 4ல டேரல் மிச்சல் செம்ம ஃபார்ம்ல இருக்காருங்க. அதாவது நியூசிலாண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் கேன் வில்லியம்சன் நம்பர் 3,
கரண்டா சரியான ஃபார்ம்ல இருக்க டேரன் மிச்சல் நம்பர் 4, இவங்க 2 பேருமே க்ரூஷியல் பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் டாம் லேத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பெருசா அடிக்கல ட்ரை சீரீஸ்ல, ஆனா முக்கியமான ஃபைனல்ல ஒரு 50 போட்டு ஃபார்முக்கு வந்துட்டாரு. கிளென் பிலிப்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரை சீரீஸ்ல ஒரு தாறுமாறான ஒரு செஞ்சுரியை போட்டாரு, அவரும் செம ஃபார்ம்ல இருக்காரு. மைக்கேல் பேசோலும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ட்ரை சீரீஸ்ல. மிச்சல் சாட்னர் ஆப்வியஸ்லி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ பிளேயராகவும் சரி ஆஸ் அ கேப்டனாகவும் சரி இந்த ட்ரை சீரீஸ்ல ஃபென்டாஸ்டிக்கா இருந்திருக்கு. அண்ட் மேட் ஹென்ரி அவங்களோட ஸ்பியர் ஹெட் போலர், அவர் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஜேக்கப் டஃபி நான் விளையாடுவேன், வில்லியம் ரோர்கி நான் விளையாடுவாங்க. நேதன் ஸ்மித்தை நான் மோஸ்டா 11ல சேர்க்க மாட்டேன் இப்போதைக்கு. ஜேக்கப் டஃபி கிட்ட கொஞ்சம் ஸ்கில்ஸ் பெட்டராகவே இருக்கு நேதன் ஸ்மித்தை கம்பேர் பண்ணும்போது. வில்லியம் ரோர்கி ரீசெண்டா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட் ஹாலும் எடுத்தாரு ஃபைனல்ல. சோ அதனால அவரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சோ இதுதான் என்னோட ஒரு பிளேயிங் 11 ஃபார் நியூசிலாந்து. சரிங்களா? சரி, இந்த பக்கம் வந்து பாகிஸ்தான் கிட்ட வருவோம். சோ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஜிட்ரியா தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ட்ரை சீரிஸ் ஃபைனல் தோத்துறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், லீக்லயும் நியூசிலாண்டோட தோத்துட்டாங்க. சோ அது கண்டிப்பா அவங்க பேக் ஆஃப் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ இவங்களை எப்படா அடிக்கிறது, இவங்க ஸ்ட்ராட்டஜியை உடைச்சுக்கிட்டு எப்படா இவங்களை வின் பண்றதுன்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மண்டே உடைச்சிட்டு இருப்பாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. என்னதான் பாகிஸ்தானுக்கு இது ஹோம் கேமா இருந்தாலுமே நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரட்ஸா ஸ்டார்ட் பண்றாங்க இந்த மேட்சை. பட் பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற ஒரு அட்வான்டேஜ், திருப்பியும் நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, they are so unpredictable. இந்த ட்ரை சீரீஸை பத்தி அவங்க டோட்டலா மறந்துடணும். இஃப் தே வாண்ட் டு வின் திஸ் மேட்ச், அந்த ட்ரை சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஹைண்ட் த பேக் அவங்க மனசுலயோ இல்ல மைண்ட்லயோ இருக்கவே கூடாதுன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஜஸ்ட் ஃப்ரீ மைண்டா வந்துட்டு பாசிட்டிவ் கிரிக்கெட் விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா பாகிஸ்தானால நியூசிலாந்து அடிக்க முடியும். ஏன்னா நிறைய ஐசிசி டோர்னமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நியூசிலாந்து அடிச்சிருக்காங்க. சோ அதனால டெஃபினட்டா அவங்களோட கேம் காமிச்சா கண்டிப்பா அவங்களால வின் பண்ண முடியும். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஃபுல் கிரவுட் சப்போர்ட்டும் இருக்க போது. நான் திருப்பி சொல்றதுதான், நீங்க ட்ரை சீரிஸ் விளையாடுற ப்ரெஷர் வேற, ஆனா ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் ஆடும்போது பாத்தீங்கன்னா அந்த ஃபீல் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். சோ பாகிஸ்தானோட கீ பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் இன் ஆக வேண்டிய ஒரு தருணம். எஸ்பெஷலி பாபர் அசாம், ஃபக்கார் ஜமான், ரிஸ்வான், இந்த மாதிரி கீ பிளேயர்ஸ் எல்லாம் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் அடிச்சே ஆகணும். ஏன்னா சச் அ க்ரூஷியல் மேட்சுங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மெட். ஓகே, ஒரு மேட்ச் தோத்தீங்கனாலே இல்ல, கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டமாயிடும் உங்களுக்கு செமிஃபைனல் குவாலிஃபை ஆக. அண்ட் இந்த பாகிஸ்தான் நியூசிலாந்து மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு நாக் அவுட் மாதிரி தான். ஏன்னா இதுல யார் தோக்குறாங்களோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பங்களாதேஷ் மேட்ச்ல சும்மா ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு நம்ம சொல்லாமே, இந்தியா இன்கேஸ் பங்களாதேஷை வின் பண்ணிடுறாங்க, அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நியூசிலாண்டோட பாகிஸ்தானோட விளையாடும் போது எந்த டீம் தோத்துருக்கோ கண்டிப்பா இந்தியாவோட விளையாடும் போது அவங்களுக்கு வந்து இம்மென்ஸ் பிரஷர் இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. சோ அதனால கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே ரொம்ப குரூஷியலா வந்து அமைய போகுது இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சரி, பாகிஸ்தானோட பிளேயிங் 11 இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ பாகிஸ்தானோட ஸ்குவாடை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு ப்ரிவியூ வீடியோ போட்டுருந்தேன். இப்போ நம்ம வந்து ப்ராபபிள் 11 பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓப்பனிங்ல நான் வந்து ஃபக்கார் ஜமான், பாபர் அசாம் வச்சே கண்டினியூ பண்ண பாப்பாங்க. ஆல்ரெடி சில நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது சவுத் ஷெக்கிலும் ஃபக்கார் ஜமானும் தான் ஓப்பனிங் இறங்க போறாங்க, பாபர் அசாம் அவரோட யூஷுவல் பிளேஸ் நம்பர் 3 போயிடுவாருன்னு. எனக்கு அந்த விஷயத்துல வந்து பெரிய உடன்பாடே இல்லை. ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓப்பனிங்ல இறங்குறது இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் தம். ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருந்தா பெட்டரா இருக்கும். பாபர் அசாம ட்ரஸ்ட் பண்ணி ஓப்பனிங் இறங்கினாங்கன்னா கண்டிப்பா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்றது என்னோட ஒரு கருத்து. அவங்க நம்பர் 3 கூட அனுப்பலாம். சோ என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஃபக்கார் ஜமான், பாபர் அசாம் தான் ஓப்பனிங் இறங்குவேன். நம்பர் 3ல சவுத் ஷக்கீல், 4ல முகமது ரிஸ்வான் அண்ட் 5ல சல்மான் நாகா, 2 பேரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. நம்பர் 6ல தயாப் தஹீர், நம்பர் 7ல குஷ்தில் ஷா, நம்பர் 8ல ஷஹீன் அஃப்ரிடி, நம்பர் 9ல ஹாரிஸ் ராஃப் ஒரு வழியா ஃபிட் ஆயிட்டாரு. திஸ் இஸ் அ குட் நியூஸ் ஃபார் பாகிஸ்தான். நம்பர் 10ல நசீம் ஷா, நம்பர் 11ல அப்ரார் அஹமத். இப்போ பாகிஸ்தானோட பிளஸ்ன்னு எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட். ஹாரிஸ் ராஃப், ஷஹீன் அஃப்ரிடி அண்ட் நசீம் ஷா, இவங்க 3 பேரும் சேர்ந்து கொஞ்சம் ஏர்லி விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வில் பி அண்டர் பிரஷர். ஏன்னா அவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட் அந்த அளவுக்கு பெருசா எஃபெக்டிவா இல்ல. அதை வந்து டீகோட் பண்ணிட்டாங்க நியூசிலாந்து ஆல்ரெடி இந்த ட்ரை சீரீஸ்ல ஸ்வீப்பா ஆடி. அதனால ஸ்பின்னர்ஸ்க்கு சேலஞ்சா தான் இருக்க போகுது, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சோ ஃபாஸ்ட் பவுலிங் தான் ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாகிஸ்தானுக்கு. பட் பேட்டிங்லயும் அவங்க கிட்ட சரக்கு இருக்கு. பட் ஒரே பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபக்கார் ஜமான் இனிஷியலா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனாருன்னா பாகிஸ்தான் ஒரு நல்ல நிலைமையில இருப்பாங்க. இன்கேஸ் ஃபக்கார் ஜமான் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லியர் அவுட் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணி பாகிஸ்தானால ஆட முடியுமா, அதுதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எஸ்பெஷலி பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா மேபி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது கைஸ். சோ இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன் ஐசிசி டோர்னமெண்ட் எனிதிங் கேன் ஹேப்பன். பட் எனக்கு என்னோட ஒரு கட் ஃபீலிங் என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது அடிச்சு புடிச்சு பாகிஸ்தான் ஒருவேளை இந்த மேட்ச் வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டா தோணுது. இட்ஸ் ஜஸ்ட் என்னோட அசம்ஷன் தான். நீங்க ஸ்கில் வைஸ் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து இப்ப கரண்டா நல்லா டாப்ல இருக்காங்க, கான்பிடன்ஸ் லெவலையும் ஸ்கை ஹை இருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் எனக்கு என்னவோ பாகிஸ்தான் இந்த மேட்சை எப்படியாவது வின் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. திஸ் இஸ் மை அசம்ஷன், தப்பா கூட போகலாம். சோ உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க? தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.